இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் ரிஷபம் ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம். சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள். அவர் பிறந்த ஒரு மாதம். இந்த 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அன்றைய தினம் விநாயகர் பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் நாம் விநாயகர் பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பெருமைக்குண்டான ஒரு மாதம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும். நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு நிறைய திருமணங்கள் நடத்த ஒரு உகந்த மாதமாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருக்கார். மாதம் கடைசி 29ஆம் தேதி அவர் துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் பகவான் கடக ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறாரு. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்திருக்காரு. 5ஆம் தேதி கடக ராசிக்கும் இந்த 30ஆம் தேதி சிம்மம் ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம். இந்த விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது பகவான் சிம்மம் ராசி. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இவங்களுடைய ராசிக்கு என்னதொரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்திலையாவது பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். பலத்த ஒரு பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் சில நன்மைகள் அப்படிங்கிறது. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த தலைப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். என்ன பெரியதொரு கண்டமாக இருக்குங்கிறீங்க, நீங்கள் வேறு நாங்களே ஏதாவது நல்லது சொன்னால் கேட்டு போகலாம் வந்தோம், ஏற்கனவே பொழப்பு இப்படி தான் போயிட்டுருக்கு, நீங்கள் வேறு பயமுறுத்துறீங்களே ஜோதிடரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோடு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது இந்த 4ஆவது வீட்டில் சூரியனும் கேது பகவானும் சேர்ந்துருக்காங்க. இதில் சூரியன் ஆட்சி, சூரியனுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேது பகவான் இப்போது சேர்க்கையால் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. சரி, இந்த 4ஆவது வீடு அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஜோதிடத்தில் 4ஆவது வீடு அப்படின்னா தாயார், வீடு, நிலம், வாகனம், கல்வி, நம்மளுடைய மன அமைதி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த 4ஆவது வீடு அப்படிங்கிறது. இந்த ஒரு இடத்துல போயிட்டு 2 பேரும் சேர்ந்துருக்காங்களே, பிரச்சனை வருமா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சில பேருக்கு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். அதை நன்மைகளாக நம்ம மாற்றிக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கோம், இல்லை ஒரு வெளியூரில் வேலை கிடைக்கிது, தாராளமாக போயிட்டு செட்டில் ஆகிடலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க, வெளியூர் போயிட்டு வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா தாராளமாக போயிட்டு கிளம்பி போங்க. பல மடங்கு வருமானம், நல்லதொரு பெயர், பெரியதொரு உத்தியோகம், நிறைய பழக்க வழக்கம், இது எல்லாமே கிடைக்கும்.
அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். அப்போது ஏன் வெளியூருக்கு வேலை கிடச்சி போகணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா ஓடிடுங்க. அதே மாதிரி நிலபுலம் தாயார் வகையில் நில பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அதான் நல்லது. இல்லை தாய் மாமன்ட்ட போயிட்டு ஒரு பங்கு கேட்குறேன், இல்லை தாய் வழி சொத்துல போயிட்டு நான் உரிமை கோர போகிறேன், இல்லை கேஸ் போட போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் வேண்டாம். இப்போ போயிட்டு தொட்டிங்க அப்படின்னா அது நமக்கு தோல்வியில் முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நடக்கட்டும், பார்த்துக்கலாம். கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா கூட ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி கேஸ் அப்படியே இந்த ஒரு மாதத்துக்கு தள்ளி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன அமைதி. கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. நல்லதொரு கோவில்களுக்கு போயிட்டு நல்லதொரு கடவுள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு தியானம் யோகா இந்த மாதிரி செஞ்சு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத நீங்கள் வளர்த்துக்கணும். என்ன பெரிய பிரச்சனை வாழ்க்கையில், பார்த்துப்போம் விடு, நம்ம பார்க்காத ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கடந்து போங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் கொட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தன வீட்டில் குரு பகவான் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. கஷ்டம் வரும், எப்போ பார்த்தாலும் நமக்கு கஷ்டம்தான், அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பொழப்ப பாருங்கள். பெரியதொரு பாதிப்புகள் எதுவும் வராது. டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு வரும். வெளியில் கொடுத்து வராத பணம் வசூலாகும். அதே மாதிரி ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா உதவி செய்கிறதுக்கு 4 பேர் நமக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்காரு 2ஆம் வீட்டில். 5 தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்போ மாத தொடக்கத்தில் ஒரு 10 ரூபா கையில் காசு அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும், கவலைப்பட வேண்டியது கிடையாது. 5ஆம் தேதி கடகம் ராசிக்கு போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3வது வீடான சகாயஸ்தானத்துக்கு ராசிநாதன் போகிறாரு. அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஒரு அம்சம்தான். ஒரு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறதும் உண்டு. வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ சாதகமாக முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தாய் வழி சொத்து வழக்குகள் இருக்கா அப்படின்னு, அதை விட்டுடுங்க. அதை தாண்டி வேறு வழக்குகள் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஒரு பொய் கேஸ் மேலே போட்டாங்க, அவமானமாகி போயிடுச்சு அப்படின்னா அந்த அவமானத்தை துடைக்கக்கூடிய நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆவணி 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் பெயர்றாரு. அங்கே சூரியனுடையும் கேதுவோடையும் சேர்ந்துக்கிறாரு. ஞானக்காரகனும் புத்திகாரகனும் சேர்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை எல்லாம் வரும். ஒரு அற்புதம், இந்த விஷயத்தை எப்படி தான் பண்ணுறதுனே தெரியலையே, என்னதான்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு கசக்கி புழிஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் ஒரு நல்லதொரு யோசனை கூட வர மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை. உங்களால் ஒரு முடிவெடுக்கவே முடியாத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு நல்லதொரு தீர்வு, நல்லதொரு முடிவு அப்படிங்கிறத எடுத்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட போகிற ஒரு நேரம். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சிகளில் வெற்றி, கடமையில் இருந்த தொய்வு நீங்கிறது, உதிரி வருமானம் அப்படிங்கிறது பெறுகிறது, இதெல்லாம் நடக்கும். வீட்டில் நாம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆள் சம்பாதிச்சு வாழ்க்கையோட போராட்டத்துக்கு கைக்கும் வாய்க்கும் தான் சரியாக இருக்குது. அப்படியே மாத கடைசியில் ஒரு 10 ரூபா நாம் கடன் வாங்குற மாதிரி ஆகி போகுது. இப்படி இருந்தவங்க எல்லாருக்குமே உதிரி வருமானம் வரும். வீட்டில் மனைவி இருப்பாங்க, ஏதோ வீட்டிலே ஒரு வேலை செய்கிறேன், இல்லை ஏதாவது சின்னதொரு கடை வைக்கிறேன், இல்லை ஒரு துணிக்கினி தைக்கிறேன், வீட்டில் ஏதாவது மிஷினை போட்டேன், இல்லை நானும் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பும் கைக்கூடி வந்தது அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதன் மூலமாக உதிரி வருமானம் அப்படிங்கிறது நமக்கு பெருகும். ஏதோ நம்ம சம்பளத்தில் குடும்பத்தை ஓட்டுனாலும் ஒரு வீட்டுக்கார அம்மா சம்பளத்தில் ஒரு 10 ரூபா மிச்சம் பிடித்தி வச்சோம் அப்படின்னா பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க உதவும். அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்ட முடியலை, வீடு கட்டுறதுல தடை இருக்குது, இல்லை கட்டின வீடு பாதியில் நிற்கிது, பேங்க்கில் ஒரு லோன் வரல, வர வேண்டிய ஒரு பணம் ஒன்று வரல, இல்லை இப்படியே கடந்து தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்படி மறுபடியும் அந்த கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது நடக்கும். சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் அப்படிங்கிறத செய்யலாம். ஏற்கனவே வீடு கட்டி அதனால் ஒரு 10 ரூபா கடன் இருக்குது அப்படின்னா அதை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்படி சகல விதமான ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஆவணி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் போகிறாரு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 12க்கு அதிபதி 6க்கு போகிறார். அப்படிங்கும்போது எதிர்பாராத விதத்தில் நிறைய இனிமையான சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும். சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுமூகமாக முடியும். தொடர்ந்து துணிச்சலாக சில முடிவுகள் அப்படிங்கிறது எடுப்பீங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். ஆவணி 26 கன்னி ராசியில் புதன் போயிட்டு உச்சமடைகிறாரு. ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதி போயிட்டு உச்சமடைகிறார். அப்படிங்கிறது உங்களுக்கு டாப் கிளாஸ் வருமானம் அப்படிங்கிறது உயரும், வளர்ச்சி பாதையை நோக்கி போவீங்க.
நிறைய பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு காசு பணம் 10 ரூபா அவங்க கையில் கூடுதலாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆவணி மாதம் அப்படிங்கிறது 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அப்படிங்கிறது சாத்தி, எருக்கம்பூ மாலை அப்படிங்கிறது போட்டு கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகர் பெருமானுக்கு ஒரு தோப்புக்காரனை போட்டு வணங்கிட்டு வாங்க. பெரியதொரு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்குது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இன்னும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.